கொங்கு எழுதிங்கள் சீரில் முதல்ல வந்து தெனை தயார் பண்ணிக்குவாங்க. அதுக்கு வந்து தெனையை நல்லா தீட்டி ஒல்லில் இடித்து எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அன்றைக்கி முகூர்த்தக்கால் போட்டு இந்த மாவை பிசைஞ்சு இந்த மாவுக்கு நடுவில் வந்துட்டு வெல்லத்தை வச்சு மூடி பொடைச்சட்டியில் வச்சு வேக வைப்பாங்க. எழுதிங்கல்காரருக்கு வந்துட்டு ஆக்க போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. இந்த பொடைச்சட்டிக்குள்ளே மாவை வைக்கல வந்து பொடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி அதில் வந்து பருத்தி குச்சி வச்சு அதுக்கப்புறம் அரசலை வச்சு அது மேலே இந்த மாவு வச்சு பொடைச்சட்டி மூடி 1.5 மணி நேரம் வேக வைப்பாங்க. இதுக்கு இடையில் வந்துட்டு குழவி எடுக்கிற சீர் இருக்கும். அப்படின்னா என்னென்னா எழுதிங்கல்காரர் வந்து ரூமுக்கு வெளியில், அதாவது ஒரு நிலவுக்கு வெளியில் நிற்க வச்சுருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு உரலில் இந்த குழவி வச்சுருவாங்க. ஒரு குட்டியாக குழவி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இலந்த கொடை பிடிச்சி கொழுமோர் ஊற்றுவாங்க. கொழுமோர் ஊற்றுனோடனே அவங்க உரலை உதச்சிட்டு இந்த ரூம்குள்ளே போய் உட்காரணும். குழவிக்காரரை வந்துட்டு அந்த குழவி எடுத்துக்கொண்டு எழுதிங்கல்காரர் மடியில் வைப்பாங்க. இந்த சீர் முடிஞ்சோடனே வந்துட்டு எழுதிங்கல்காரர் வந்து பட்டி படல் உட்காந்து சாப்பிட்ணும். அந்த பட்டி படல் பார்த்திங்கன்னா மின்ன குச்சியில் செஞ்சுருப்பாங்க. படலுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி அவங்க உட்கார இடத்துல வந்து நுகத்து மேலே வந்துட்டு வெள்ளை வேஷ்டி விரித்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த எழுதிங்கல் புடைச்சிட்டு யார் எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா எழுதிங்கல்காரரோட பிறந்தவன் தான் புடைச்சிட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மாவு வெந்ததை வந்து ஆற வச்சு எழுதிங்கல்காரர் வந்து அந்த ஒரு ரூமில் நிலவுக்குள்ளே உள்ளார நிற்க வச்சு நிலவு மேலே இந்த மாவு வச்சு கோடாரியால் வந்து பிழந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கல இந்த வெள்ளம் வந்து கரையாமல் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து எழுதிங்கல் சீர். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கடைசியாக எழுதிங்கல்காரர் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சிகப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க.